என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பேருக்கு 25 வயசு ஆயிடுச்சு. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா முடி கொட்டுறதுல ஃபைனல் ஸ்டேஜே வந்துருச்சு. ஸோ நான் ஒரு சில ஹேர் கேர் டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்றேன். அதனாலதான் என்னோட ஹேர் கொஞ்சமாச்சும் ஒரு 25, 26 வயசு வரைக்கும் நல்லா இருக்கு. இன்னொரு 10 வருஷம் கூட நல்லா இருக்கும். ஸோ வீட்ல இருந்தே நம்மளோட ஹேரை எப்படி வந்து பாத்துக்கலாம், இது முழுக்க முழுக்க நான் என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் மட்டும்தான். இது எத்தனை பேருக்கு செட் ஆகும் செட் ஆகாதுன்னு தெரியாது. அண்ட் ஸோ நீங்க வந்து ஸ்டைலா உங்க ஹேரை வந்து செட் பண்ணணும், ஹீரோஸ் மாதிரி செட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ இது கிடையாது. வீட்ல இருந்தே நார்மலா ஒரு ஹோம் கேருக்கான ஒரு ஹோம் கேர் ஹேர் டிப்ஸா அதை வந்து நீங்க வச்சுக்கலாம். அண்ட் ஸோ ரொம்ப வந்து ஃபேசினேட்டிங்கா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல கிடையவும் கிடையாது. அண்ட் ஸோ ஹாய் தோலாஸ், வெல்கம் பேக் டு சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. அண்ட் பேசிக்கிட்டு இருக்கிறதுனா அந்த கேஜே என்னோட சேனலோட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல என்னோட சேனல் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஹேர் கேர் அப்படின்னு வந்துட்டாலே எங்க அம்மா சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆலோவேரா, ஐ மீன் கத்தாழை யூஸ் பண்ண அப்படிங்கிறது. நானும் ஆரம்பத்துல கத்தாழையில என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்லாம் தெரியாம எங்க அம்மா சொல்லிட்டாங்கிறதுக்காக அதை நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஸோ இப்போ இந்த கண்டென்ட்டுக்காக ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சு ஆலோவேரால இவ்வளோ யூசஸ் இருக்கா, ஸோ இதனால தான் நம்ம முடி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆலோவேரா நான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் 2 to 3 டைம்ஸ் வந்து ஒரு வீக்குக்கு நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அந்த ஆலோவேராவை வெட்டிட்டு அது உள்ள இருக்க அந்த ஃப்ளெஷ்ஷை எடுத்து கோகோனட் ஆயிலில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஜெல்லாக வந்து கிரியேட் பண்ணி நம்ம தலையில் அப்ளையும் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிறவங்க அந்த ஆலோவேராவை சும்மா அப்படியே நார்மலாக கூட அப்ளை பண்ணிட்டு குளிக்கலாம் ஸ்கேல்பில். அப்படியும் இல்லை முடியாதுங்கிறவங்க அந்த ஆலோவேராவையும் இல்லை உங்களுக்கு எந்த ஆயில் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் சூட்டபுளாக இருக்குமோ அந்த ஆயில் எடுத்து அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸ், ஐ மீன் ஒரு ஜெல் மாதிரி கிரியேட் ஆகும் ரெண்டுமே சேர்ந்து. அதை எடுத்து ஹேர் மாஸ்க் மாதிரி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் நீங்கள் ஆற வச்சுட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கூட நீங்கள் போய் குளிக்கலாம். ஸோ இதுதான் நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் ஸோ ஆலோவேராவில் இருக்கிற விட்டமின்ஸ் என்ன அப்படின்னா விட்டமின் ஏ இருக்கு, விட்டமின் B12 இருக்கு, விட்டமின் சி இருக்கு. அண்ட் ஸோ இதுல வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. ஸோ இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்மளோட ஹேரை நல்லா ஸ்ட்ராங்கா திக்கா வளர வைக்குது. டாண்ட்ரஃப் இல்லாம இந்த ஆலோவேரா பாத்துக்குது. செகண்ட் வந்து இந்த முடி வந்து திக், ஐ மீன் தின்னாகாம பாத்துக்குது. அண்ட் ஸோ நமக்கு இந்த என்ன மாதிரி இப்போ ஃப்ரிஸி ஹேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரிஸி ஹேர்னா ஒரு மாதிரி ஸ்கேல்ப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தொட்டு எடுத்தீங்கன்னா வேர்வையா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி வெட்டாவே இருக்கும். ஐ மீன் வேர்வையோட அந்த இது அப்படி எடுத்து இப்படி ஸ்மெல் பண்ண கூட முடியும், ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹேரு, அந்த மாதிரி ஸ்கேல்ப், இது எல்லாத்தையுமே ஆலோவேரா வந்து சரி பண்ணுது. ஸோ ஆலோவேரால இவ்வளோ யூசஸ் இருக்கு. மேபி அதுல நீங்க ரொம்ப யூஸ் பண்ணீங்கன்னா கோல்டு பிடிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த கத்தாழைங்கிறது எல்லார் வீட்லயுமே மேக்சிமமா எங்க ஊர்லலாம் இருக்கு. உங்க ஊர்ல எப்படின்னு தெரியாது. மேபி இல்லைன்னா அது நீங்க ஒன்று வாங்கி வச்சிங்கனாலே போதும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இது இந்த ஹேர் கேர் ட்ரிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. டெய்லி 5 minutes ஆஃப் ஆயில் மசாஜ். 2016 ஒரு ஸ்டடியில டெய்லி நம்ம ஆயில் மசாஜ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப திக்காகுதான். ஓகேவா? அட் த சேம் டைம் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி இங்க இப்படிலாம் இழுக்குது அப்படின்னு சொல்லிலாம் நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? சும்மா தலையில கை வச்சு அப்படியே ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இந்த ஆயில் மசாஜ் டெய்லி நம்ம 5 minutes பண்ணும்போது நம்மளோட என்ன சொல்றது அந்த ஸோ நம்மளோட அந்த ஸ்ட்ரெஸ் அந்த அந்த இழுக்கிற மாதிரி இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து நார்மல் ஆகுதான். அண்ட் ஸோ ஆயில் மசாஜ் பண்றதுனால டெர்மல் பாப்பிள் அப்படிங்கிற ஒரு செல் ஒன்று இருக்கு. ஸோ அந்த செல் தான் வந்து என்னன்னா நம்ம ஹேருக்கு வந்து திக்னஸ் கொடுக்குமா. ஸோ இந்த செல் வந்து நல்லா வளருது அப்படிங்கிறதையும் வந்து சொல்றாங்க. தலையில ரொம்ப அரிப்பு இருக்கு, தென் வந்து டேண்ட்ரஃப் அதிகமா இருக்கு, லோ பிபி இருக்கு, இது எல்லாத்துலேருந்தும் வெளியே வர்றதுக்கு இந்த 5 minutes ஆஃப் டெய்லி ஆயில் மசாஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கையில் வந்து எடுத்துக்கோங்க ஆயிலை. நல்லா வந்து எல்லா ஸ்கேல்ப்லையும் எல்லா இடத்துக்கும் வந்து நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பொறுமையாக அப்படியே ரொட்டேட் மோடில் பண்ணாலும் சரி, இல்லை இப்படி மேலே கீழே ஜிக்ஸாக் மோடில் நீங்கள் வந்து ஸ்கேல்ப்பை மட்டும், ஓகேவா, போயிட்டு முடியை போட்டு சரசரன்னு தேய்க்காம வெறும் ஸ்கேல்ப்பை மட்டும் இப்படி இப்படின்னு பொறுமையாக நீங்கள் மசாஜ் பண்ணால் அப்புறம் பண்ணிட்டு குளிச்சு பாருங்க, அந்த ஃபீல் இருக்குல்ல அப்படி இருக்குங்க. அப்படி ஒரு ஃபீல். டவல் வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்க, சாஃப்டான டவலாக யூஸ் பண்ணுங்க. நீங்கள் இப்போ வந்து நம்மளோட ஹேர் வந்து வெட்டாக இருக்கும் போது ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும், ஐ மீன் ஈஸியாக உடஞ்சிரும். ஓகேவா? ஸோ அப்படி உடையும் போது இது லாங் டேர்மில் நம்மளை பாதிக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம என்ன பண்ணுவோம், குளிச்சுட்டு உடனே வந்து போட்டு சரசரன்னு தேய்ப்போம். அப்படி தேய்க்கும் போது எல்லா முடியும் கொட்ட தான் ஆரம்பிக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா சாஃப்டான டவல், நிறைய டர்க்கி டவல்னு சொல்லி நிறைய டவல்ஸ் இருக்கு. ஸோ அது வாங்கி வச்சு நீங்கள் பொறுமையாக பஞ்ச் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் இந்த மாதிரி ஹேர் கேர்லாம் பண்ணோம்னா. பட் முடி கொட்டாமல் இருக்கணும்ல, அட்லீஸ்ட் ஒரு 35 வயசு வரைக்குமாவது நம்ம முடி கொஞ்சம் நல்லா இருக்கணும்ல. அண்ட் ஸோ நீங்கள் குளிச்சு முடிச்சது வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துலலாம் தண்ணி அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்படி அமுக்கி நல்லா ப்ரெஸ் பண்ணி பொறுமையாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த தண்ணிலாம் அப்படியே வந்து வடிஞ்சிரும்.
ஸோ அப்போ நீங்கள் இன்னும் பொறுமையாக வச்சு ஸ்பாஞ்ச் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு வந்து முடி வந்து ட்ரை ஆயிடும். குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஹேர் ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 4 to 5 drops ஆஃப் ஆயில், கோகோனட் ஆயில் தான் நான் மேக்ஸிமம் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அந்த ஆயில் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு லைட் வந்து மேலே கீழே சைட்லன்னு சொல்லி பொறுமையாக அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க அதோட. ஓகேவா? ஸோ அது அது ஒரு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு உங்களோட ஹேர் செட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஹேர் செட் பண்ணுறது ப்ராப்பராக ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரையான வெட்டான ஒரு ஹேரில் நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா ஒன்று சளி பிடிக்கும், இன்னொன்று நீங்கள் காம் பண்ணும்போது சீக்கிரம் அந்த காம்போட எல்லாமே வந்து வந்துடும். ஸோ அதனால் உங்கள் ஹேர் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் 4 to 5 drops ஆஃப் ஆயில் விட்டுட்டு நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் காம் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைலை உங்களோட மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வைக்க முடியும். ஆயிலெலாம் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா நீங்கள் கேப் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து எங்கல்மேன் அப்படிங்கிற ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கேப்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம முடி கொட்டுற ப்ராப்ளம் வந்து கம்மியாகுதான். ஹேர் தின்னெல்லாம் இதில் ஆகிறது கிடையாது. நாளைக்கு வந்து இந்த பேஸ்பால் கேப்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி கேப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஸோ கேப்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக போடாதீங்க. டைட்டாக போட்டிங்கன்னா அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து அடிபடும். ஸோ அப்போ முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்கும். ஸோ வெளியே போகிறீங்க, ரொம்ப டஸ்டான இடத்துக்குலாம் போகிறீங்கன்னா கேப்ஸ் மேபி யூஸ் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. இப்போ டீஹைட்ரேட் ஆச்சுனாலுமே நமக்கு ஹேர் ஃபாலுங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் போகுது. ஸோ அந்த உடம்பு டீஹைட்ரேட் பண்ணாமல் இருக்கணும், உடம்பு டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து குடிக்கலாம். ஏன் இந்த 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கணும் அப்படிங்கிறன்னா, வாட்டரில் இருக்கிற 25% ஆஃப் த எனர்ஜி வந்து நம்மளோட ஹேருக்கு போகுது. ஸோ அந்த ஹேர் வந்து தின்னாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம குடிக்கிற வாட்டர் தான் ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டீஹைட்ரேட் ஆக விடாதீங்க. டெய்லியும் 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டராவது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ கண்டிஷனர் நான் கம்பல்சரி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா என் முடி வந்து ஷைனிங்காக தெரியறதுக்கு நான் கண்டிஷனர் யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் உங்களுக்கு நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மேபி உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணாமல் ஹேர் டிப்ஸில் அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிங்கன்னா முடி கொட்டி போயிடும். ஸோ இதே மாதிரி ஸ்கின் கேர் பற்றிலாம் பேசலாமாங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will see you in this video and thank you for watching this video.